நடந்த கொஞ்ச நாள்ல அவங்க வசதியாயிட்டாங்க. அந்த பசங்களும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. ஆனா அந்த பசங்க வீட்ல இருக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு, தாங்க வெளியில போய் உலகத்த சுத்தி பார்க்குறோம்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா, அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா வெளியில அனுப்ப பயப்பட்டாங்க. ஆனா பசங்களோ, இந்த வெள்ள ரோஜா என்னையும், என்னோட தம்பியும் குறிக்குதுன்னும், எங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா, இது வாடிடும்னு சொல்லி, இத பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் குதிரையில ஏறி கிளம்பிட்டாங்க. அவங்க பொறக்கும்போது பொறந்த அதே தங்க நிற குதிரையில அவங்க 2 பேரும் போயிட்டுருந்தாங்க. போற வழியில ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு இறங்குனாங்க. 2 பேர் கையும் தங்க நிறத்துல இருக்கும். இது எல்லாத்தையும் பின்னாடி இருக்கவங்கலாம் பார்த்து, பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால வருத்தப்பட்ட ஒரு ட்வின் பிரதர் தான் திரும்பி வீட்டுக்கு போறான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உலகத்த சுத்தி பார்க்குறேன்னு சொல்லி மறுபடியும் போனாங்க. ஆனா அவரோட குதிரையையும், அவர் உடம்பையும் ஃபுல்லா மூடிக்கிட்டாரு. போற வழியில ஒரு பொண்ணு போயிட்டுருந்தாங்க. அவங்ககிட்ட தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கேட்கலான்னு பேசிக்கிட்டு வந்தாங்க. அவங்க பேசுனதுல அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடுச்சு. உடனே அந்த பொண்ணுகிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் அவர பார்த்த உடனே பிடிச்சதுனால, அவங்களும் சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டாங்க. அந்த காட்டுலே இருக்கிற பூக்கள வச்சு மோதிரமா செஞ்சு அவங்க கையில போட்டு விட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோனே, அவங்க அப்பாவுக்கு இதில விருப்பமே இல்ல. அந்த பொண்ண அடிக்க வந்தாங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் சமாதானம் பண்ணி கொஞ்ச நேரத்துல ஒத்துக்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தெரியாம வந்து பார்க்கும்போது, அவள் உடம்பு மட்டும் தங்க நிறத்துல ஜொலிச்சிட்டு இருந்தத பார்த்தாரு. தான் எவ்வளோ பெரிய தப்பு செய்ய இருந்தேன்னு சொல்லி அப்புறம் நினைச்சாரு. ஒரு நாள் அந்த ட்வின் பிரதர் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு எந்திரிச்சு தன் மனைவி கிட்ட தான் வேட்டைக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அவங்க மனைவிக்கு விருப்பம் இல்லைனாலும் அனுப்பி வச்சாங்க. அப்போ ஒரு மான் வந்து அவங்க பின்னாடியே தொடர்ந்து வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல முன்னாடி போச்சு. அவர் அந்த மானை தேடி பின்னாடியே போயிட்டுருந்ததுல, பாதி தூரத்துல மான் காணோம். இருட்டானதுனால காட்டுல இருந்த ஒரு குடிசையிலோட கதவை தட்டுனாரு. அந்த கதவை திறந்து ஒரு சூனியக்கார கிழவி வந்துச்சு. அந்த கிழவிக்கு ஆண்களை பார்த்த உடனே தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்பாங்க. இவரையும் அந்த மாதிரி கேட்ட உடனே இவர் மறுத்ததால உடனே மந்திரம் பண்ணி அவரை ஒரு கற்சிலையா அப்படியே மாத்திடுச்சு. இவருக்கு இப்படி ஆனதும் அவரோட ட்வின் பிரதர் வீட்டில் இருந்து அவருக்கு மனசு உறுத்தவும் அவர் அந்த ரோஜாவை வந்து பார்த்தாரு. ஒரு ரோஜா வாடி இருக்கிறது தெரிஞ்சோடனே அவரோட குதிரையில் ஏறி தேடி வந்தார். வந்து பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி கற்சிறையாக இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த சூனியக்கார பாட்டியும் வந்துச்சு. வந்த உடனே தான் இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்த உடனே இவங்க அதிசயமாக பிறந்த பிறவின்னு தெரிய வந்துச்சு. உடனே தன்னோட மந்திரத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு அவரோட சிலையா இருந்த சாபத்துலேருந்து வெளியே விட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க. அவரோட மனைவியோட வீட்டில் கொண்டு போய் அவரை விட்டுட்டு இவர் அவரோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவியோட அவர் சேர்ந்து சந்தோஷமா இருந்தார். கதை நல்லா இருந்துச்சா? தூங்கலாமா? மீமி, தீகு, குட் நைட்.